பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து வைரஸ் வந்து கவர் ஆயிருந்திருக்கும். ஸோ பார்ட் பி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பாக்டீரியாவை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பாக்டீரியானா என்ன அப்படின்ட்டு? ஓகே. இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம். இதை வந்துட்டு நம்ம ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அது என்ன ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் வந்து வரலாம். ஸோ வந்து ப்ரோகேரியோட்டிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நடுவுல வந்து நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம இப்போ ஒரு செல் வந்து இருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆஹ் என்ன சொல்றோம்னா ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ பட் ஆனா ஒரு செல்லு வந்துட்டு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து லேக்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆர்கனிசஸ் நம்ம வந்துட்டு பாக்டீரியா அப்படின்னு வந்து ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வந்து பாக்டீரியால வந்து பாத்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன்னா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம். இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக்கா வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நம்ம அந்த பாக்டீரியாஸை வந்து எப்படி பார்க்க முடியும்னு பாத்தீங்கன்னா அண்டர் தி மைக்ரோஸ்கோபிக். ஓகேங்களா? ஒரு மைக்ரோஸ்கோபிக்ல வந்துட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ பாக்டீரியா வந்து என்ன டைப்ல வந்து இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், ஸோ வந்து பாக்டீரியா வந்து எப்படி மூவிங் ஆகுமா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்குள்ள என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கனல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால வியூ பண்ணி டீட்டெயில்டா வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரோகேரியோட்டிக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யார் வந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல விட்டேக்கர்ங்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ராபர்ட் ஹெச் விட்டேக்கர் இந்த ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா 1969 வந்துட்டு கிளாசிஃபை வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். ஓகே. ஃபைவ் கிங்டம் கிளாசிபிகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொனிரா கீழே தான். ஏன்னா மொனிரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இப்ப வந்து பாக்டீரியாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோகேரியோட்டிக்கா இருக்கனால ஆர்கனிசமா இருக்கனால ஸோ மொனிரா கீழே தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மொனிராக்கு அண்டர் தி கீழே தான் வந்துட்டு கிளாசிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் ஹெச் விட்டேக்கர். ஓகேங்களா? இப்போ ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது ராபர்ட் ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் 1969 வந்துட்டு கொண்டு வந்தாரு. ஸோ ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனை வந்து எதை பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்லோட டைப். ஓகேங்களா? ஒரு செல் வந்து என்ன டைப்ல வந்து இருக்கு, யூனிசெல்லுலரா இருக்கா இல்ல மல்டி செல்லுலரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதோட செல்லோட டைப்பை பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை வந்து பண்ணியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? பாடியில வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கனல்ஸ் உள்ள இருக்கு, உள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்கா, நியூக்ளியஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கா இல்லையா, ஸோ வந்து கோல்கி அப்பரட்டஸ் இருக்கா, ஸோ வந்து அந்த பாடி ஆர்கனிசம் எப்படி இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே. ஒரு சில ஆர்கனிசம்ஸ் வந்து வளர்றதுக்கும் ஒரு டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஒரு சில டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இப்ப நமக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில நியூட்ரிஷன் மினரல்ஸ் ஃபுட் இதெல்லாம் வாட்டர்ஸ் வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து கரெக்டா வந்து லீவ் பண்ண முடியும். ஒரு பிளான்ட்டுக்கும் அதே மாதிரிதான். ஒரு சாயில்ல இருந்து நியூட்ரிஷன் மினரல்ஸ் இதெல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ரூட் வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்கும், நல்லா வெல் டெவலப்பிங்கா வந்து நல்லா வளரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு சில அந்த பாக்டீரியாஸ்க்கும் வந்துட்டு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு, நெசசரியாவும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து செல் டைப்பை வச்சு அவர் கிளாசிஃபை பண்ணாரு. நெக்ஸ்ட் பாடியோட ஆர்கனைசேஷனை பேஸ் பண்ணி கிளாசிஃபை வந்து பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அதுக்கு வந்து என்னென்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து தேவைப்படுது அப்படின்றத பேஸ் பண்ணியும் அவரு கிளாசிபிகேஷன்ங்கிறது பண்ணாரு. நெக்ஸ்ட் அதோட ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ ரீப்ரொடக்ஷனை வந்து பாக்டீரியாஸ்ல வந்து எப்படி நடக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல இருக்க எல்லா ஆர்கனிசத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா காமனா நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இந்த
ரீப்ரொடக்ஷன்ஸை வந்து பேஸ் பண்ணி வந்து எல்லா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன்ல வர 5 இதுலயும் வந்து ஆர்கனைசேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் டைப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாரு, பாடி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தாரு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து என்னென்ன தேவைப்படுது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் சொல்லி பார்த்தாரு. அதுல என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஒரு ஆர்கனிஸ்ல எப்படி ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது, இன்னொரு டைப் ஆஃப் ஆர்கனிசத்துல எப்படி ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடக்குது, அந்த எல்லாமே வந்து பார்த்தாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஓகே, பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் வந்து பேஸ் பண்ணி வந்து பார்த்தாரு. ஓகேங்களா. இப்போ ஆர்கிஷ் விக்டேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் 1969ல 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேட்டகரி வச்சுதான் வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 5 கேட்டகரிஸ் வந்து என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா செல் டைப். ஓகே, செல் டைப். நெக்ஸ்ட் வந்து பாடி ஆர்கனைசேஷனை வந்து பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை வந்து பண்ணாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷனை வந்து பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸிஃபை வந்து பண்ணாரு. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷனை வந்து பேஸ் பண்ணி கிளாஸிஃபை வந்து பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைலோ ஜெனிட்டிக்கை வந்து பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல என்ன 5 ஆர்கனிசம்ஸ் வந்து வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொனிரா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, மொனிரா. ஓகே, ஸோ மொனிரா அப்படிங்கிறது ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம். ஓகேவா. இப்போ ப்ரோகேரியோட்டிக்கும் யூகேரியோட்டிக்கும் டிஃபரன்சியேஷன் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரோகேரியோட்டிக் அப்படிங்கிறதும் யூகேரியோட்டிக்கும் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக்ங்கிறது நியூக்ளியஸ் வந்து லேக்கடா இருக்கும். ஓகே, லேக் ஆஃப் நியூக்ளியஸ். இதுல வந்து யூகேரியோட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா. ப்ரோகேரியோட்டிக் அப்படிங்கிறது என்னது, லேக் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ வந்து நியூக்ளியஸ் வந்து அதுல வந்து இருக்காது, ஆப்சண்டா வந்து இருக்கும் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்ல. நெக்ஸ்ட் யூகேரியோட்டிக் ஆர்கனிசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் ப்ரோகேரியோட்டிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிசெல்லுலரா தான் இருக்கும். ஓகேவா. இப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், யூனிசெல்லுலர்னா என்ன, மல்டி செல்லுலர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது ஒன் செல்லால வந்து மேடப் ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிசெல்லுலார் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் அப்படின்னா ஒன் செல்லால வந்து மேடப் ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஆர்கனிசத்தை நம்ம செல்லை வந்துட்டு நம்ம யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்றோம். மல்டி செல்லுலார் அப்படிங்கிறது மல்டி செல்ஸால வந்துட்டு நிறைய செல்ஸால வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே, 2 or 3 செல்ஸுக்கு மேல வந்து உருவாகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. கேரியோட்டிக் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா யூனிசெல்லுலாரா தான் வந்து இருக்கு. ஓகே, இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம், பாக்டீரியானா என்னன்னு சொல்லி பார்த்தோம். பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கிஷ் விக்டேக்கர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா மொனிரா அப்படிங்கிற கிளாஸுக்கு கீழே தான் வந்து கொண்டு வந்தாரு. ஸோ அந்த மொனிராவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ப்ரோகேரியோட்டிக் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியஸ் வந்து லேக்கா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு சொல்றோம். யூகேரியோட்டிக் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம யூகேரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த மொனிரால வந்து என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னா அது வந்து யூஸ்வலி யூனிசெல்லுலாரா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது ஒரு செல்லால மேடப் ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து மல்டி செல்லுலார் அப்படிங்கிறது 1 or 3 2 or 3 செல்ஸுக்கு மேல மேடப் ஆஃப் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த செல்ஸ் அந்த இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோனிரா அப்படிங்கிறது ஒரு ப்ரோகேரியோட்டிக்கா இருக்கு, யூனிசெல்லுலாரா இருக்கு. ஓகேங்களா. யூகேரியோட்டிக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி செல்லுலாரா வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோட்ராபிக் இல்லைன்னா வந்து ஹெட்டிரோட்ராபிக்கா வந்து இருக்கும். ஆட்டோட்ராபிக் ஹெட்டிரோட்ராபிக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக் அப்படிங்கிறது ஆட்டோ அப்படின்னாலே வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து அதுவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி மேட் பண்ணி வந்து யூட்டிலைஸ் பண்ணி உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆட்டோட்ராபிக் அப்படின்னு சொல்றோம். ஹெட்டிரோட்ராபிக் அப்படிங்கிறது அனதர் ஆர்கனிசம்ஸை வந்துட்டு டிபெண்டிங் பண்ணி அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறத வந்துட்டு நம்ம ஹெட்டிரோட்ராபிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இந்த மொனிரா அப்படிங்கிற டைப் ஆர்கனிசம்ஸ் வந்து
அதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு சில முனிராஸ் வந்து தனக்கு தேவையான ஃபுட் அதுவே தயாரிச்சுக்கும். ஒரு சில டைப் ஆஃப் முனிராஸ் ஸ்பீஷிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிடோட்ராபிக்கா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முனிரா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முனிரா. செகண்ட் கிளாசிபிகேஷன் சிஸ்டத்துல ஓகே 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முனிரா. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோடிஸ்டா. ஓகேங்களா, செகண்ட் ஒன் என்னது ப்ரோடிஸ்டா. ஓகே. ஸோ அப்போ ப்ரோடிஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து என்ன டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்குன்னா யூகரியோட்டிக் செல்ஸ். ஓகேங்களா, இதுல வந்துட்டு யூகரியோட்டிக் டைப் ஆர்கனிசம்ஸ் தான் வந்து இருக்கு. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூனிசெல்லுலரா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. இது வந்துட்டு அக்வாட்டிக் என்வரான்மெண்ட்ஸ்ல வந்து அதிகமா இந்த ப்ரோட்டிஸ்டா அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமீபா, பாரமீஷியம் இதெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டிஸ்டாக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். இதுக்கு மொனிராக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எசர்ஷியா கொலை. ஓகே. ஸோ மொனிராக்கு வந்து என்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா எசர்ஷியா கொலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நாஸ்டாக் அப்படிங்கிற இது வந்து நாஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு ஆல்கே. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மொனிராக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஸோ வந்து ப்ரோட்டிஸ்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா அமீபா அண்ட் பாரமீஷியம் அண்ட் யூக்ளினாலாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டிஸ்டாக்கு வந்து சொல்லலாம். இந்த ப்ரோட்டிஸ்டா அப்படிங்கிறது வந்துட்டு யூகேரியோட்டிக்கா இருக்க ஆர்கனிசம்ஸா இருக்கு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலரா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாச்சு, செகண்ட் ஒன் பார்த்தாச்சு. தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கை. ஓகே. ஸோ தேர்டு கிளாசிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கை. இப்ப ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா தனியாவே வந்துட்டு ஒரு கிளாசிபிகேஷனை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அது யார் கொண்டு வந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா மிம்ஸ் அலெக்சோ போலக்ஸ். ஓகே. மிம்ஸ் அலெக்சோ போலஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கைக்கு மைக்காலஜிக்கு வந்து தனியாவே வந்து ஒரு கிளாசிபிகேஷன் சிஸ்டம் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இப்ப ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா யூகரியோட்டிக்கா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டி செல்லுலரா வந்து இருக்கும் ஃபங்கை. ஓகே. எப்படி இருக்கு அப்படின்னா யூகரியோட்டிக் ஆர்கனிசம்ஸா இருக்கு ஃபங்கை. நெக்ஸ்ட் மல்டி செல்லுலரா வந்து ஃபங்கை வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எதை எக்ஸப்ட்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட். ஸோ ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் மட்டும் யூனிசெல்லுலரா வந்து இருக்கும். அதை தவிர்த்து மற்ற எல்லாமே என்னவா இருக்கும் யூகரியோட்டிக்காவும் மல்டி செல்லுலரா வந்து இருக்கும். ஓகே. இப்போ 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல வந்து 3 ஆர்கனிசம்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கனிசம்ஸ் வந்து மொனிரா, இன் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டிஸ்டா அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபங்கை. ஓகேங்களா. ஃபங்கை வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூகரியோட்டிக்கா வந்து இருக்கு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா யூனிசெல்லுலரா வந்து இருக்கு. இதுல ஈஸ்ட் தவிர்த்து ஓகேங்களா ஈஸ்ட் மட்டும் யூனிசெல்லுலரா இருக்கு. மற்றது எல்லாமே வந்து என்னவா இருக்கு மல்டி செல்லுலரா வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதோட நியூட்ரிஷன் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ஃபங்கை அப்படின்னாலே எப்படி இருக்கும் அது வந்து டெத் அண்ட் டிகேவிங்கா இருக்கும். இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து சாப்ரோஃபைட்டிக்கா தான் இருக்கு. ஓகேங்களா. ஒரு ஆர்கனிசம்க்கு டிபெண்டிங் பண்ணி தான் வந்துட்டு சாப்ரோஃபைட்டிக்காவும் வந்து பாராசிட்டிக்கா வந்துட்டு இந்த ஃபங்கைஸ் அப்படிங்கிறது வந்து லீவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகாரிக்கஸ். ஓகேங்களா. ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள்ஸ் அகாரிக்கஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆர்கனிசம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேன். ஓகே. பிளான்டேனே அப்படிங்கிறது பிளான் கிங்டம். ஓகேங்களா. பிளான்டேனே அப்படிங்கிறது பிளான் கிங்டத்தை பத்தி ஓகே பிளான் கிங்டத்தை பத்தி வந்து படிக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் பிளான் தேனேன்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து அனிமேலியா. ஓகே. ஸோ அனிமேலியா அப்படிங்கிறதும் அனிமல் கிங்டத்தை பத்தி படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் அனிமேலியான்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அப்போ பிளான் கிங்டத்தை பத்தி நம்ம வந்து தனியா ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அதுதான் வந்து எஃப்இ ஃபிஷ் கிளாசிபிகேஷன். ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் வந்துட்டு வியூ ஆகுதுங்களா? ஸ்டார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே. இப்போ வந்து பிளான்டேனே வந்து பார்த்தோம்.
ஸோ வந்து பிளான்டேனே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் கிங்டத்தை பத்தி படிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா பிளான்டேனே அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிளான்ட் கிங்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அதுதான் வந்து எஃப்யூ ஃபிஷ் கிளாசிபிகேஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டாஸ் வந்து இது யூகரியோட்டிக்ஸா வந்து இருக்கு பிளான்டேனே அப்படிங்கிறது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலாரா தான் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து பிளான்ட் கிங்டத்துல வந்துட்டு பிளான்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிகமா இதுல வந்து கண்டெய்ன் ஆயிருக்கு. அதோட லீவ்ஸ் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு நல்லா வந்து கிரீன் இன் கலர்ல வந்து இருக்கு. டார்க் கிரீன் இன் கலர்ல வந்து இருக்கு. ஓகே. ஸோ வந்து நான் வந்து எழுதுறது வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? ரைட் பண்றது வியூ ஆகுதுங்களா உங்களுக்கு? இல்லங்க மேம், ரைட் பண்றது வியூ ஆகல மேம். வியூ ஆகுங்களா? ஓகே ஓகே. ஆனா இப்போ வியூ ஆகுதுங்களா ரைட் பண்றது? இல்லங்க மேம், தெரியலங்க மேம். தெரியலங்களா? தெரியல இப்ப மேம், தெரியல. தெரியுங்களா? வியூ ஆகல. view இப்போ ஆகல. ஒரு நிமிஷமா. இல்ல மேம், கால் கட் பண்ணிட்டு இது பண்றேன். ரீகனெக்ட் பண்றேன். ஆமா இப்போ வியூ ஆகுதா? மேம், அந்த பாக்டீரியான்னு போட்டு சிம்பிள் இருக்குல்ல மேம், அதுதான் தெரியுதுங்க மேம். இப்ப ரைட் பண்ணா அது தெரியுதுங்களா மேம்? ஓகே மேம். ரைட் ஆகுதுங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பாக்டீரியா வந்து 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல இப்போ வந்து புரோட்டிஸ்டா மொனிரா பார்த்தாச்சு, புரோட்டிஸ்டா வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கை வந்து பார்த்தோம், பிளான்டேனே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ வந்து பிளான்டேனே அப்படிங்கிறது வந்து இப்போ ரைட் பண்றது தெரியுதுங்களா மேம்? ஓகே மேம், இப்பதான் தெரியுது மேம். ஓகே ஓகே மேம், நான் இவ்வளோ நேரம் ரைட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ வந்து பிளான்டேனே அப்படிங்கிறது பிளான்ட் கிண்டத்தை பத்தி நம்ம படிக்கிறது தான் நம்ம வந்து பிளான்டேனே அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இந்த பிளான்ட் கிண்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்துட்டு எதுல கண்டெயின் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா குளோரோஃபில்லால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டெயின் வந்து ஆயிருக்கு. ஓகே.
ஸோ வந்து எதால கண்டெயின் ஆயிருக்குன்னா குளோரோஃபில்னால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டெயின் ஆயிருக்கு. ஸோ அதனால பிளான்ஸ் வந்து என்ன பண்ணிக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா போட்டோசிந்தசிஸ்ங்கிறது வந்து பண்ணிக்கும். ஓகே, என்ன பண்ணிக்கும்? போட்டோசிந்தசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து அது வந்து பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்கை வந்து இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி செல்லுலாரா வந்து இருக்கு. ஓகே, மல்டி செல்லுலார் அண்ட் யூகேரியோட்டிக்ஸ் தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? மல்டி செல்லுலாரா இருக்கு, யூகேரியோட்டிக்ஸ் தான் வந்து இருக்கு. இதோட செல் வால் வந்து பாத்தீங்கன்னா எதால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா செல்லுலோஸால வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா ஜென்ரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனிமேலியா. ஓகே, அனிமேலியா அப்படிங்கிறது அனிமல் கிண்டத்தை பத்தி வந்து நம்ம படிக்கிறதா வந்துட்டு என்ன சொல்றோம்? அனிமேலியா அப்படிங்கிறது சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அனிமேலியா அப்படிங்கிறது ஒரு மல்டி செல்லுலார் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிமல் இதுல வந்து பாத்தீங்கன்னா செல் வால் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காது. ஓகே, இதுல செல் வால் அப்படிங்கிறது ஆப்சண்டா தான் வந்து இருக்கும் இதுல அனிமல்ஸ்ல. ஓகே, இதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோட்ராபிக். இதையே நம்ம வந்து ஹெட்டிரோட்ராபிக்னு சொல்றோம். பிளான்ட் அப்படின்னா ஆட்டோட்ராபிக், ஏன்னா அதுல வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இருக்கு. இப்போ பிளான்ட் அப்படிங்கிறது அது சீட்ல இருந்து நம்ம வந்து உருவாகும் போதே, ஓகேங்களா? இப்ப சீட் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த சீட்ல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிளம்யூல் வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேடிக்கல் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளம்யூல்ல இருந்து நமக்கு என்ன ரேடிக்கல்ல இருந்து நமக்கு என்ன ரைஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் வந்து நமக்கு ரைஸ் ஆகும். ஓகே, ரேடிக்கல்ல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளம்யூல். ஓகே, பிளம்யூல் வந்து நமக்கு என்ன ரைஸ் ஆகும் பாத்தீங்கன்னா ஷூட் சிஸ்டம் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த ரேடிக்கல்ல இருந்து நமக்கு இந்த ரூட் சிஸ்டம் இந்த இதுல இருந்து ஃபார்ம் ஆகுறதுல இருந்தே, ஓகேங்களா, இந்த ஒரு சீட்ல இருந்து நமக்கு பிளான்ட் அப்படிங்கிறது growth ஆகும் போதுல இருந்தே ஒரு பிளேஸ்ல மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் அப்படிங்கிறது வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப வந்து நம்மளோ இல்ல அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்துட்டு நம்மளால மூவ் ஆன் ஆக முடியும். ஓகேங்களா? ஒரு பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆர்கனிசம்ஸும் வந்து மூவ் ஆன் ஆக முடியும். பட் ஆனா இந்த பிளான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ்ல, ஓகேங்களா, சீட்ல இருந்து உருவாகி வரும்போதே இப்போ ஒரு இடத்துல வந்து இருக்கு அப்படின்னா அது சாகுற வரைக்குமே, டெத் வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான்ட் அப்படிங்கிறது வந்து எங்கதான் இருக்கு, அதே வந்து பிளேஸ்ல தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக்கா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆன் ஆக முடியாது. இன்னொன்னு அதுக்கு தேவையான ஃபுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரோஃபில் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால ஓனா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போட்டோசிந்தசிஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்து ஸோ அதே வந்து லீவ் பண்ணிக்குது. ஓகேங்களா? பட் அனிமல் கிங்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோட்ராபிக்கா இருக்கு. ஓகேங்களா? வேற ஒரு அனிமலை வந்து டிபெண்டிங் பண்ணி தான் இருக்கு. ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸையும் வந்து அப்டேக் பண்ணி சாப்பிட்டுக்கும், மற்ற அனிமலையும் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடி வந்து ஃபுல்லாமே வந்து சாப்பிட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து அனிமல் கிங்டம். ஓகேங்களா? அதனாலதான் அனிமல் கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிரோட்ராபிக்கா வந்து இருக்கு. ஓகே, இப்போ 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ்ங்கிறது வந்து பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எம். ஓகே, மோனிரா. செகண்ட் ஒன் புரோட்டிஸ்டா. ஓகே, டி. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கை. நெக்ஸ்ட் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமேலியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷனுக்கு ஷார்ட்கட். ஓகேங்களா? MPFTA. ஓகேங்களா? MPFTA. ஸோ 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல தான் எதுக்கு இப்ப இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா. இன்னைக்கு வந்து டாபிக் வந்து பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ பாக்டீரியா வந்து எதுல இருந்து உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும்ல. ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது மொனிராங்கிற கிளாசிபிகேஷன் கீழே தான் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து காலப்போக்கில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியாஸ் வந்து தனியா வந்து கிளாசிபிகேஷன் இதெல்லாமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து பெக்கி மேனுவல் கிளாசிபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து பாக்டீரியா வந்து கிளாசிபிகேஷன் வந்து பெர்கி மேனுவல் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது தனியா கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எது கீழே அண்டர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மொனிரா கீழே. அதை வந்துட்டு ஆர்கிஸ் பிக்டேக்கர் அப்படிங்கிறவங்க 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த 5 கிங்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாக்டீரியா பத்தி இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலார் அண்ட் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா? ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது என்னது? ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் தான். இது வந்துட்டு ஒரு ப்ரோகேரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா? ப்ரோகேரியோட்டிக் யூகேரியோட்டிக் வந்து டிஃபரன்சியேஷன் நான் வந்து சொல்லியிருந்தேன்.
ப்ரோகேரியோட்டிக் அப்படிங்கிறது நியூக்ளியஸ் வந்து லேக் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா, லேக் ஆஃப் ட்ரூ நியூக்ளியஸ். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெம்பரைன் வந்து பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ஆப்செட்டா வந்து இருக்கும். ஓகேங்களா, நார்மலா ஒரு செல்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கும், ஒரு செல் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மைட்டோகாண்ட்ரியா, வந்து கோல்கி அப்பாரட்டஸ், வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ், இதெல்லாமே இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு செல்ஸ். ஓகேங்களா, பட் ஆனா இந்த பாக்டீரியாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சொல்ற மைட்டோகாண்ட்ரியா. ஓகேங்களா, மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கப்புறம் சைட்டோ மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கப்புறம் வந்து எண்டோ பிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கப்புறம் கோல்கி காம்ப்ளெக்ஸ், இது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்சென்டா தான் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால நமக்கு இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு யூனிசெல்லுலார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இது ஒரு ப்ரோகேரியோட்டிக்கா இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல ஒரு உண்மையான ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஆப்சென்டா வந்து இருக்கனால நம்ம இதை ப்ரோகேரியோட்டிக் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இதுல ஆப்சென்டா தான் இருக்கு. மெம்பரைன் ஆர்கன்ஸ் பவுண்ட் ஆர்கனல்ஸ் சொல்லி எதை சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் கோல்கி காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னவா இருக்கு, ஆப்சென்டிங்கா வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து மைக்ரோ செல்லுலாரா வந்து இருக்கு. என்னவா இருக்கு, மைக்ரோ செல்லுலாரா வந்து இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியாஸை வந்து நம்மளால கண்ணால டைரக்டா வியூ பண்ணி நம்மளால பார்க்க முடியாது. ஓகேங்களா, இப்போ நம்ம இருக்க வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வந்து கெட்டிருக்கு, இல்ல ஏதோ ஒரு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கண்டாமினேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாக்டீரியா அப்படிங்கிறது வந்துட்டு உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்கும், லிவிங்ல தான் இருக்கும். ஓகேங்களா, பட் ஆனா நம்மளுக்கு அதை பார்த்தா நமக்கு வந்து டைரக்டா நமக்கு தெரியாது. ஓகே, பட் ஆனா மைக்ரோஸ்கோபிக்ல வியூ பண்ணி வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கண்ணால வந்து பார்க்கக்கூடியதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டாங்க, மைக்ரோ செல்லுலார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா, நம்ம கண்ணால வியூ பண்ணி பார்க்க முடியாத ஒரு இதைதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா செல்லுலார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, மைக்ரோ செல்லுலார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸோ அதுக்காக நம்ம மைக்ரோ செல்லுலார் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா, அப்ப பாக்டீரியாவும் என்னவா தான் இருக்கு, ஒரு மைக்ரோ செல்லுலாரா தான் வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாக்டீரியாவை பத்தி. ஓகேங்களா, ஸோ வந்து பாக்டீரியா பத்தி நம்ம ஸ்டடி பண்றத வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பாக்டீரியாலஜி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா, என்ன சொல்றோம், பாக்டீரியாலஜின்னு வந்து சொல்றோம். பாக்டீரியாவை பத்தி ஸ்டடி பண்றத நம்ம பாக்டீரியாலஜின்னு சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த பாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு டிஸ்கவர் பண்றது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டன் வான் லியூவாக் ஹூக் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி வந்து நமக்கு பாக்டீரியா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாங்க, டிஸ்கவரி பண்ணி. ஓகேங்களா, ஸோ இவர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டச் சயின்டிஸ்ட். ஓகே, ஸோ யாரு, ஒரு டச் சயின்டிஸ்ட். இவர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டன் வான் லியூவன் ஹூக். ஓகேங்களா, ஸோ வந்து ஆண்டன் வான் லியூவன் ஹூக் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச் சயின்டிஸ்ட். ஸோ இவங்க தான் பாக்டீரியா வந்து நமக்கு டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1676 வந்து. ஓகேங்களா, அப்பதான் வந்து நமக்கு டிஸ்கவரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு பாக்டீரியா அப்படின்னு வந்து நேம் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, அதுக்கு பதிலா ஒரு ஆர்கனிசம்ஸ் வந்து இருக்கு.
ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மூவிங் ஆகுது மைக்ரோஸ்கோபிக்ல வியூ பண்ணி பார்த்தா. ஸோ அதுக்கு நேம் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அனிமேலஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அனிமேலஸ் சொல்லிட்டு கொடுக்குறாங்க நேம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவுக்கு வந்துட்டு பாக்டீரியான்னு சொல்லிட்டு நேம் வரல. ஒரு டைனி ஸ்மால் செல்லுலார் ஆர்கனிசம் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக்ல வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கு வந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து நேம் வந்து அவரு டிடெக்ட் பண்ணி வைக்கல. ஸோ அதுக்கு பதிலா என்ன நேம் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அனிமேனுலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அனிமேனுலஸ்ங்கிறது நேம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வெரி டைனி அந்த ஒரு சிங்கிள் செல்லுலார். ஓகேங்களா? டைனி சிங்கிள் செல்லுலாரா இருக்கிறதுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த அனிமேலுலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வைப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசமா வந்து இருக்கு. ஓகே, ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு யூனிசெல்லுலரா இருக்கு. ப்ரோகாரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ் தான் வந்து இருக்கு. ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனிசம்ங்கிறது வந்துட்டு ஆப்சென்டா இருக்கு. ட்ரூ நியூக்ளியஸ்ங்கிறது ஆப்சென்டா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம ப்ரோகாரியோட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இது வந்து உபிக்வைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பாக்டீரியாவை நம்ம உபிக்வைட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதனால அப்படின்னா உபிக்வைட்டஸ் அப்படிங்கிறது காமனா எவ்ரி பிளேசஸ்லயும் வந்துட்டு லிவ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆர்கனிசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், உபிக்வைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது எங்கெங்க லிவ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா அப்படிங்கிறது சாயிலையும் இருக்கும், வாட்டர்லயும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஏர்லயும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி ஹேபிடேட்டா இருக்க ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல, ஓகேங்களா, ஒரு 70 to 80 டிகிரி செல்சியஸ்ல இருக்க வாட்டர்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வாட்டர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்னோல கூட வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்னோல இருக்கு, டீப் சீல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பிளேசஸ்லயும் வந்து லிவிங் ஆர்கனிசம், இன்சைட் லிவிங் ஆர்கனிசத்துலயும் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரு உயிருள்ள ஆர்கனிசத்துக்கு உள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சைடும் இந்த பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு யூனிசெல்லுலார் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கனிசம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா யுபிக்வைட்டஸா இருக்கு. உபிக்வைட்டஸ் அப்படிங்கிறது காமனா எல்லா பிளேசஸ்லயும் வந்துட்டு லிவ் பண்ற ஒரு ஆர்கனிசத்தை தான் நம்ம உபிக்வைட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இப்போ பாக்டீரியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனிமல் குவாலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து சொன்னதா சொல்லியிருந்தேன். அதை வந்து யார் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்டர்மான் லியூவன் ஹூக் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான். டச்சு சயின்டிஸ்ட் ஒரு ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் குவாலிஸ் சொல்லிட்டு ஒரு நேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த நேம் வந்து எதனால வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல்லுலரா இருக்க ஒரு டைனி மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசமா இருக்கனால. ஓகேவா? இது வந்துட்டு ஒரு யூனிசெல்லுலார்னு சொல்லியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு டைனி அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ எதுல பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் அண்டர் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேஸ்ட் ரிலேட்டடா வந்து இருக்கனாலதான் அனிமல் குவால்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சோ இப்போ இந்த பாக்டீரியா அப்படிங்கிற வேர்டு, ஓகேங்களா, இந்த பாக்டீரியா அப்படிங்கிற இந்த டேர்மை வந்து யாரு ஃபர்ஸ்ட் காயின் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க. ஓகேவா? ஜெர்மன்ல இருக்க ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க கிறிஸ்டானியன் காட்ஃப்ரீட் என்ஹார்ட் பெஜி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா 1838ல, ஓகே, 1838ல இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஹெச் என்ஹார்ட் பெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஓகேங்களா? கிறிஸ்டியன் காட்ஃப்ரிட் என்ஹார்ட் பெர்க் அப்படிங்கிற இந்த ஆத்தரை ஷார்ட்டா வந்து எப்படி வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சிஹெச் என்ஹார்ட் பெர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1838ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்தர் வந்து பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் பாக்டீரியா வந்து இதுதான் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சொல்லுங்க மேம். 1838 1828 மேம்? 1838 மேம். இங்க கொடுத்த மெட்டீரியல்ல 28 இருக்குது மேம். அப்படிங்களா மேம்? சரி, அதை மட்டும் நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு என்ன மட்டும் ஓகே பாத்துக்கிறேன். ஓகே ஓகே மேம். நெக்ஸ்ட் the word of bacteria originate. Okay, the word of bacteria originate from the Asian Greek word. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் வந்து எப்படி பாக்டீரியான்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏசியன் கிரேக் வேர்ட்ல
பாக்டீரியன் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஓகேங்களா? பாக்டீரியன் அப்படிங்கிற அந்த வேர்ட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேக் வேர்ட்ல இருந்து தான் இந்த பாக்டீரியா அப்படிங்கிற வார்த்தையவே வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. சோ அதுக்கு மீனிங் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராட் ஷேப்ல. ஓகேங்களா? சோ வந்து ராட் ஷேப்ல வந்து இந்த பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத மைக்ரோஸ்கோபிக்ல வந்து வியூ பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப பார்க்கும்போது இந்த மாதிரி ராட் ஷேப்ல தான் வந்து பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து அதோட ஷேப் செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அந்த பாக்டீரியான் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ராட் ஷேப்ல இருக்க ஒரு ஆர்கனிசத்தை தான் வந்துட்டு பாக்டீரியான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியா அப்படிங்கறத வந்துட்டு நேமா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன யூனிசெல்லுலார் ப்ரோகரியோட்டிக் ஆர்கனிசம். இது வந்துட்டு உபிகுவைட்டஸா இருக்கு. ஸோ வந்து எல்லா பிளேசஸ்லயும் வந்து இது இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்டீரியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து காயின் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஹெச் என்ஹார்ட் பெர்க் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் 1838ல வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்டீரியா அப்படிங்கிற வார்த்தையா வந்து எப்படி உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏசியன் கிரேக் வேர்ட்ல பாக்டீரியான் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ராட் ஷேப்ல இருக்க ஒரு உயிரினத்தை தான் வந்துட்டு பாக்டீரியான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கிரேக் வேர்ட்ல இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியா அப்படிங்கிற வார்த்தையை வந்து உருவாகி இருக்கு. ஓகே. சோ இப்போ பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா இப்ப என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ இப்போ டிஸ்கவரி ஆஃப் பாக்டீரியா. ஓகேங்களா? இப்போ யார் யாரு பாக்டீரியா வந்து டிஸ்கவரி வந்து பண்ணியிருக்காங்க ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து பாக்டீரியா அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டன் வான் லியூவர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒரு ஆத்தர். ஓகேங்களா? சோ இந்த ஆண்டன் வான் லியூவர்ட் ஹூக் அப்படிங்கிற ஆத்தர் 1632ல இருந்து 1723 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ இந்த ஆத்தரை வந்துட்டு நம்ம ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டன் வான் லியூவர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே எக்ஸ்பிரஸ் ஆயிடுவாரு. மைக்ரோபயாலஜில மோஸ்ட் ஆஃப் காமன் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு. ஓகே. சோ அதனால ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றோம்? இந்த ஆண்டன் வான் லியூவர்ட் ஹூக்க வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இவரோட எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம பார்ப்போம். சோ என்ன எக்ஸ்பிரிமெண்ட் இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா இந்த டச்ட் மெர்கான் லென்ஸ் கிரைண்டர். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்ஸை வந்துட்டு இவர் தான் வந்து உருவாக்கி இருக்காரு. ஓகேங்களா? இவர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி உருவாக்கி இருக்காரு. ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இவரா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு சில கண்ணுக்கு தெரியாத ஒரு சில ஆர்கனிசத்தை வந்துட்டு நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோஸ்கோபிக்க வந்துட்டு உருவாக்கி இருக்காரு. பட் அந்த மைக்ரோஸ்கோபிக் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். ஓகேவா? ரொம்ப மேக்னிஃபைடா இருக்காது. இப்ப இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10x வந்து நம்ம வியூ பண்ணி வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் லைட் மைக்ரோஸ்கோபிக் எலக்ட்ரான் லைட் மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்றதுலாம் இப்ப வந்து அட்வான்ஸ்டா நமக்கு வந்துட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸ்டெயின்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து பிராக்டிக்கல்ல வந்துட்டு ஒரு லீஃபை வந்து கிராஸ் பண்ணி பார்த்தாலோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இல்ல நம்ம வந்து அலைடா வந்து பாத்தீங்க அப்படின்னா காக்ரோச்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து அலைட்ல வந்துட்டு ஜுவாலஜில வந்துட்டு டிசெக்ஷன் பண்ணி அதெல்லாமே மைக்ரோஸ்கோபிக்ல வியூ பண்ணி பார்த்திருப்போம். ஸோ வந்து இந்த பிளான்ட்லாம் வந்து நார்மலா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம எடுத்து மைக்ரோஸ்கோபிக்ல வியூ பண்ணி பார்க்கும்போது ஸ்டெயின் இதெல்லாம் யூஸ் பண்ணி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக்ல ஒரு 10x வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதோட செல்லோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? எபிடமிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேரன் கைமா ஸ்டீரன் கைமா செல்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிசைக்கிள் எப்படி இருக்கு, ஸ்டீல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ பண்ணி வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபுல்லாமே மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டிங்கா வந்து வந்துருச்சு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பியே வந்து பாத்தீங்க உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டன் வான் லியூவர்க் தான் வந்துட்டு சேரும். ஓகேங்களா? பட் ஆனா அவர் உருவாக்கும் போது வெறும் 300x தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வியூ பண்ணி பாக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்பதான் கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்து இன்னுமே வந்துட்டு வியூ பண்ணி பாக்குற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல நமக்கு 300x தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட மேக்னிஃபையிங் கண்டிஷன் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? சோ இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டன் வான் லியூவர்க் வந்துட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பை வந்து டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகேங்களா? ஒரு மைக்ரோஸ்கோப்பை வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு லென்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு லென்ஸை. ஓகே. இந்த லென்ஸை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா
நம்ம இப்ப நம்மளே ஏதோ ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏதாவது வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து பார்ப்போம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர், ஓகேங்களா, கார்ன் வாட்டர், அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஓகேவா? சலைவா. சலைவாங்கிறது என்னது? நம்மளோட உமிழ் நீரை தான் வந்துட்டு வச்சு தான் நம்ம சலைவா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெப்பர் கிரெயின்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு தண்ணி பாண்ட் வாட்டரை வந்து வச்சு பார்க்கும்போது அதுல ஏதோ ஒரு டைனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு மூவ் ஆன் ஆர்கனிசம்ஸ் வந்து அதுல வந்து இருக்கிறதா வந்து அவரு அப்சர்வ் வந்து பண்றாரு. ஓகே, ஹி அப்சர்வ்டு டைனி அண்ட் மூவிங் ஆர்கனிசம்ஸ். ஓகே, சோ வந்து பாண்ட் வாட்டர் வந்து கலெக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்றாரு? ஆண்டன்வா கியூஆர்ங்கிறவங்கள வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சாரு. அது வந்து 3x மேக்னிஃபை கண்டிஷன்ல தான் இருக்கு, கண்டுபிடிச்சாரு. இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா ஏதாவது வச்சு நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம்ல, சோ அந்த மாதிரி என்ன வச்சு டெஸ்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பாண்ட் வாட்டர். ஓகேங்களா? வாட்டர் வந்து ரிவர்ல போயிட்டு இருக்கிறத வச்சு வந்து குளத்துல வந்து தேங்கிட்டு இருக்க தண்ணிய வந்து வச்சு கண்டுபிடிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நம்மளோட எச்சியை வந்து வச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் பெப்பர் கிரெயின்ஸ்ல வச்சு வந்து பாக்குறாரு. சோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இதுல மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவிங் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குளத்துல தண்ணி பாண்ட் வாட்டர் வந்து தேங்கி நிக்குது பாத்தீங்களா, அது வந்து ஃபுல்லாமே கொஞ்சம் கண்டாமினேஷன்ஸ் வந்து ஆயிருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ண செய்ய எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டாமினேஷன் ஆகி அதுல வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. சோ வந்து முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் அது வந்து தெரியாது. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டரை வந்து ஒரு டிராப் வச்சு ஸ்லைட்ல வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஏதோ வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல, பட் ஆனா என்னவோ மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? சோ அது வந்து என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா நல்லா வந்து ராட் ஷேப்டா இருக்கு, இல்லைன்னா ஸ்பியர் ஷேப்டா, இல்லைன்னா வந்து ஸ்பைரல், இந்த மாதிரி ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அதோட ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் கொஞ்சம் மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணி பார்த்து ஒரு லெட்டர்ல வந்து எழுதுறாரு. ஓகேங்களா? ஒரு லெட்டர்ல வந்து எழுதி எங்க வந்து அனுப்புறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு வந்து கொரியர் வந்து அனுப்புறாரு. ஓகேவா? எங்க அனுப்புறாரு? ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸ்பிரிமெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு லெட்டர்ல எழுதி இந்த மாதிரி நான் வந்து ஒரு பாண்ட் வாட்டர் வந்து எடுத்தேன், மைக்ரோஸ்கோப் வந்து நான் வந்து 300x இதுல வந்துட்டு மேக்னிஃபைல வந்துட்டு டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ அதுல பாண்ட் வாட்டர் நான் வந்து வச்சு பார்க்கும்போது அதுல வந்து அந்த ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு மூவிங் ஆகி வந்து போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஆர்கனிசம் இருக்கு, அது வந்து மூவ் ஆன் ஆகி டைனியா வந்து போயிட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு ஷேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராட்லயும் ஸ்பைரல் அண்ட் ஸ்பியர் ஷேப்லயும் வந்து இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு ஒரு லெட்டர்ல வந்து எழுதி அது வந்து பாத்தீங்கன்னா எங்க சென்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுக்கு வந்து அனுப்புறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட இது வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா அனிமல் குவாலிஸ்ன்னு சொல்லிட்டு நேம் வச்சாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு மீனிங் வந்து என்ன அப்படின்னா மீனிங் ஆஃப் லிட்டில் அனிமல்ஸ். ஓகேவா? அவர் இந்த மாதிரி மூவ் ஆன் ஆகி ஒரு ராட் ஷேப் அண்ட் ஸ்பைரல் ஷேப்ல இருக்கிறத பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு அனிமலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாரு. ஓகேங்களா? சோ அதனாலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் குவாலிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து இதுக்கு வச்சிருக்காரு. ஓகேவா? இது என்னன்னு சொல்லி தெரியல, பட் ஆனா இவரா ஒரு நேம் வந்து வச்சிருக்காரு. சோ எதனால அப்படின்னா இது வந்து மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு, அப்ப வந்து அது ஒரு அனிமலா தான் இருக்கும். இது வந்து குட்டியா டைனியா இருக்கனால லிட்டில் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேம் இருக்கிறங்காட்டி வச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்ப ஆண்டன் வான் லீவாக் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொல்றோம். இவர் மைக்ரோஸ்கோபிக் வந்து கண்டுபிடிச்சு இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து குளத்துல தேங்கிட்டு நின்றுட்டு இருக்க வாட்டர்ல தான் வந்துட்டு பாக்டீரியான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இவர் தான் வந்து நிறைவு பண்ணி டிஸ்கவரி பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கு வந்துட்டு பேரும் வச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யாரு? லூயிஸ் பாஸ்டர். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம அவங்களை என்ன சொன்னோம், ஆண்டன்வான் லியூவாக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜின்னு சொன்னோம். ஓகேங்களா? நம்ம இவரை என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜின்னு சொல்றோம். ஓகேவா? மாடர்னா இப்ப வரைக்கும் மைக்ரோபயாலஜில நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து மாடர்னிங் ஆயிட்டு வருது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டர்ஸ்ங்கிறவங்க கொஞ்சம் அடிஷ்னலாவே நிறைய வந்து கேதரிங் பண்ணி டெஸ்டிங்லாம் நிறைய வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு யாரை சொல்றோம்? லூயிஸ் பாஸ்டர் வந்து சொல்றோம். ஓகேங்களா? இவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு கெமிஸ்ட். இவர் யாரு? ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவர் ஒரு பயாலஜிஸ்ட். இவர் வந்து ஒரு பிரெஞ்சு கெமிஸ்டாவும் இருக்காரு, பயாலஜிஸ்டாவும் இருக்காரு. ஓகேவா?
இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாரு. ஓகே. சோ என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்குவேர் நெக் ஃபிளாஸ்க். ஓகே. ஸ்குவேர் நெக் ஃபிளாஸ்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து இவர் பண்றாரு. அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்குவேர் நெக் ஃபிளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது பாக்குறதுக்கு ஆஹ் ஒரு பறவையோட ஓகேங்களா ஒரு பறவையோட நெக்கு மாதிரி ஒரு ஃபிளாஸ்க் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபிளாஸ்க் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதோட நெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பறவையோட நெக் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். வளைஞ்சு ஒரு மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபிளாஸ்க் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். இதுக்குள்ள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சில நியூட்ரியன் பிராத்தை வந்து ஆட் பண்றாரு. ஓகே. நியூட்ரியன் பிராத் வந்து ஒரு சிலதை வந்து ஆட் பண்றாரு இந்த ஃபிளாஸ்க்குள்ள. ஸோ ஆட் பண்ணிட்டு அதை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி ஹீட் பண்றாரு. ஓகேங்களா? சோ நல்லா வந்துட்டு ஒரு ஹீட் பண்றாரு. ஹீட் பண்ணி ஸ்டெரைல் பண்ணி ஒரு பிளேஸ்ல வந்து வச்சிடுறாரு. ஓகேங்களா? அப்போ வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாக்டீரியாலாம் வந்து எதுவுமே growth ஆகல, எதுவுமே ஃபார்ம் ஆகல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஃபிளாஸ்க வந்து அப்படியே உடைக்கிறாரு. அந்த மேல இருக்க ஏர் வந்து போறதுக்கு எதுவுமே இல்லைல்ல, சான்சஸ் இல்லைல்ல. ஸோ ஏன்னா இந்த ஃபிளாஸ்க் கண்டிஷனே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே வந்து இந்த மாதிரி கீழே வரைக்கும் அப்டேக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கனால இதுக்குள்ள ஏர் போறதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கனால இதுக்குள்ள வந்துட்டு நியூட்ரியன் பிராத் வந்து போடும்போது எதுவுமே க்ரோத்திங் வந்து நடக்கல. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா இந்த ஃபிளாஸ்க் இது மேல இருக்க லிட்டை மட்டும் பிரேக் பண்ணி வைக்கிறாரு. அப்போ இதை லிட் பண்ணி பிரேக் பண்ணி வைக்கும்போது இதோட ஃபிளாஸ்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் வந்து நிறையவே இருக்கு. அப்போ இந்த நியூட்ரியன் பிராத்தை திரும்பியும் இந்த மாதிரி ஓப்பனிங் ஃபிளாஸ்க்ல வச்சு ஹீட் பண்றாரு. அகைன் ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் பண்ணும்போது ஹீட் பண்ணிட்டு அது ஸ்டெரைல் பண்ணி வச்சிடுறாரு. ஸோ வந்து 1 hour 2-3 days கழிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அதுல ஒரு மாதிரி என்னமோ மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கிறத மட்டும் பாக்குறாரு. ஓகேங்களா? சோ நம்ம அதை எடுத்து வியூ பண்ணி ஒரு பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னா இதுல நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? அப்புறம் திரும்பியும் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லிட்டை வந்துட்டு பிரேக் பண்ணி வச்சனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. அப்ப இந்த லிட்டை வந்து லைட்டா வந்து கொஞ்சம் ஏர் வந்து உள்ள போற மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா சாய்ச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியும் வச்சு பார்த்திருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி சாய்ச்சி இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்திருக்காரு. அப்படி வச்சு பார்க்கும்போதும் பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்போட ஃபிளாஸ்க் இப்படி இருக்கும். அதோட லிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து சாய்ச்சி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏர் வந்து ஃபுல்லாமே வந்து உள்ள என்டர் ஆகுது. ஓகேங்களா? சோ என்டர் ஆகும்போது என்ன ஆகுது ஆல்ரெடி வந்து நியூட்ரியன் பிராத் வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு. ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி ஸ்டெரைல் பண்ணி நல்லா சாய்ச்சி வச்சுட்டாரு. அப்ப வைக்கும்போது என்ன ஆகும்னா ஏர் வந்து பாத்தீங்கன்னா சாய்ச்சி வைக்கும்போது உள்ள போறதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அப்ப அது மூலியமா போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம் பண்ணுது இல்ல மைக்ரோப்ஸ்ங்கிறது வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ எல்லாருமே வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது சும்மா நார்மலா வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கனிசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் ஆர்கனிசம் இருந்தாதான் அதுல இருந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல எல்லாம் வந்து எந்த ஒரு சயின்டிபிக்கா யாரும் வந்து ரிசர்ச்லாம் யாரும் வந்து ப்ரூவ் பண்ணல. ஸோ அதுதான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ங்கிறதுனால யாருக்கும் அந்த அவ்வளோ ஒரு படிப்பறிவும் இல்லாதனால நிறைய எஜுகேஷன்ஸ் வந்து ரிலேட்டட் வந்து இல்லாதனால யாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் லிவிங் ஆர்கனிசத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஆர்கனிசம்ங்கிறது வந்து மல்டிப்ளை ஆகி வருது அப்படிங்கிற ஒரு நாலேஜே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து அந்த ஜென்ரேஷன்ஸ்ல வந்து கிடையாது. ஓகே. அப்ப இருக்கவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்ப வந்து ஏதோ ஒரு ஃபுட் வேஸ்ட் இதெல்லாமே வந்து நம்ம ஒரு பிளேஸ்ல போட்டு வைக்கிறோம். அது வந்து ஒரு 2-3 days கழிச்சு வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபுல்லா புழு பூச்சிங்க அந்த மாதிரிலாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி லிவிங் ஆர்கனிசம் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் போட்டு வச்சிருந்தாலே அந்த மாதிரி ஒரு புழு பூச்சிங்க இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்து தானா உருவாயிரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஒரு கண்டாமினேஷன் ஆகி பட் வந்து ஒரு லிவிங் ஆர்கனிசத்துக்கு இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோப்ஸ் இந்த அனதர் லிவிங் ஆர்கனிசம் வந்து பாக்டீரியா இந்த மாதிரிலாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய அந்த டைம்ல வந்து நாலேஜஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த டைப் ஆஃப் இதை வந்துட்டு கொண்டு வந்ததே ஓகேங்களா ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல இருந்துதான் இன்னொரு லிவிங் ஆர்கனிசம் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை வந்து கொண்டு வந்ததே யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவங்க தான். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்வான் நெக் ஃபிளாஸ்க். ஓகேங்களா? என்ன எக்ஸ்பெரிமெண்ட்
ஸ்வான்னிக் ஃபிளாஸ்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? அப்போ எப்படி வந்து ஒரு க்ளோசிங் டைம்ல, ஓகேவா, அந்த ஃபிளாஸ்க் வந்து இந்த மாதிரி க்ளோசிங்கா வந்து வச்சிருக்கும் போது, பனல் வந்து லிட் வந்து க்ளோசிங்கா வச்சிருக்கும் போது இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ்ங்கிறது ஃபார்ம் ஆகல. பட் ஆனா இந்த மேல இருக்க ஃபிளாஸ்கோட லிட்டை வந்து உடைச்சு பிரேக் பண்ணி வைக்கும்போது மட்டும், இப்போ ஓப்பனிங்ல வந்துட்டு ஃபிளாஸ்க் இப்படி இருக்கும்போது மட்டும் நிறைய மைக்ரோப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏர் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா கண்டாமினேஷன் ஆகி வெளியே இருந்து பாக்டீரியாஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்டர் ஆகி இந்த பாக்டீரியாஸ் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அதுதான் வந்து ரீசன். சோ வந்து வெளியே இருந்து ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல இருந்து தான் உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஃபார்ம் ஆகி அந்த மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது ஜெனரேஷன் ஆகி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து டிஃபரன்சியேஷன். ஓகே, நார்மலா வந்துட்டு ஒரு பிளாஸ்கோ மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு வெளியிருந்து ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல இருந்து உள்ள வந்து என்டர் ஆகி அதை வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதனால ஓப்பனிங்ல இருக்கும்போது தான் வெளியே இருக்க ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல இருந்து உள்ள என்டர் ஆகி அந்த லிவிங் ஆர்கனிசத்தை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராபர்ட் லூயிஸ் பாஸ்டரை பத்தி வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர்ஸ் வந்து ஸ்வான்னிக் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி ஒண்ணு பார்த்தாரு பாத்தீங்களா? ஸோ அதுதான் வந்து இதோட இமேஜ். ஓகேங்களா? இவர் வந்து பிரெஞ்சு பயாலஜிஸ்ட் இதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஸ்வான்னிக் ஃபிளாஸ்க் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட். இந்த ஃபிளாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் போர்ஷன் மட்டும் பாருங்க இது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பறவையோட ஒரு நெக் போர்ஷன் மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நெக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நியூட்ரியன் பிராண்ட் வந்து போட்டு ஆட் பண்ணி ஹீட் பண்றாரு. பட் இந்த லிட் வழியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஏர் வந்து என்டர் ஆகாதனால இதுல வந்து பாக்டீரியா அப்படிங்கிறது வந்துட்டு பிரசன்ட் ஆகல, ஆப்சென்டா இருக்கு. ஓகே, நோ பாக்டீரியா பிரசன்ட். ஓகே, நெக்ஸ்ட் இவர் என்ன பண்றாரு, சரி அந்த லிட்டை வந்துட்டு கொஞ்சம் பிரேக் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணி வைக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிக்விடை வந்து எடுத்து ஸ்லைட்ல வச்சு வியூ பண்ணி பார்க்கும்போது அதுல பாக்டீரியா அப்படிங்கிறது வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா சாட்சி வைக்கிறாரு. ஓகே, ஸ்லாண்டிங்கா இந்த பிளாஸ்க வந்து இந்த மாதிரி சாட்சி வைக்கும்போது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்வான்னிக் ஃபிளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கொண்டு வந்தது லூயிஸ் பாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸா ஜென்ரேஷன், ஒரு ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன்ங்கிறத வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா அபியோஜினியஸ் சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஜெனிசிஸ்ன்ட்டு அபியோஜெனிசிஸ் சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன், நார்மலா ஒரு பிளேஸ்ல வந்துட்டு ஏதாவது ஃபுட் வேஸ்டேஜ் இதெல்லாமே வந்து போட்டு வச்சிருவோம். ஸோ அதுல இருந்து நமக்கு ஏதாவது மைக்ரோப்ஸோ இல்ல வந்துட்டு ஏதாவது கண்டாமினேஷன் ஆகி அங்கிருந்து வந்து இன்செக்டோ இல்ல புழு அந்த மாதிரிலாம் உருவாச்சு அப்படின்னா அதை வந்துட்டு எல்லாருமே மக்கள் வந்துட்டு தானா உருவாகுது அந்த லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாங்க. ஓகேங்களா? நிறைய கிளாத் எல்லாம் வச்சுட்டு ஒரு ரூமே வந்துட்டு ரொம்ப குப்பையா அதெல்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அங்க இருந்து காக்ரோச், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைஸ் எல்லாம் வந்து உருவாகும், எலி கரப்பாம்பூச்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து உருவாகும் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனா அது வந்து வெளியிலிருந்து தான் வந்து உருவாகி வருது, ரொம்ப குப்பையாகி கண்டாமினேஷன் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜஸ் வந்து கிடையாது. சும்மா நம்ம அந்த மாதிரி பொருள் அங்க ஒரு பிளேஸ்ல வச்சிருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லிவிங் ஆர்கனிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்பான்டேனியஸா வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அபியோஜெனிசிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பட் ஆனா இந்த அபியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒரு ஆல்ரெடி லிவிங் ப்ரீ எக்ஸிஸ்ட் லைஃப். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்க லிவிங் ஆர்கனிசத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கனிசம் அப்படிங்கிறது டெவலப்பிங் ஆகி ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறத கொண்டு வந்ததே இந்த லூயிஸ் பாஸ்டர்ங்கிற ஒரு ஆத்தர். ஓகேங்களா? சோ இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃபை வந்துட்டு கிரேக் வேர்ல்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமினி விவம் எக்ஸ் விவோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னன்னு சொல்லுவாங்க, ஆமினி விவம் எக்ஸ் விவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்க மைக்ரோ ஆர்கனிசத்துல இருந்துதான் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்ங்கிறது வந்து ஃபார்ம் ஆகுது கண்டாமினேஷன் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து டிரைவ் பண்ணி டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போ ரெண்டு ஆத்தர் வந்து எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா வந்து மைக்ரோஸ்கோப்ல வந்து ஒரு ஆத்தர் வந்து ஆண்டன் வான் கியூவாக் வந்து வச்சு பாக்குறாரு, ஒரு குளத்து தண்ணியை வந்து எடுத்து வச்சு பாக்குறாரு. அதுல எடுத்து வச்சு பார்க்கும்போது என்னமோ மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பேசிக்கா வந்து கண்டுபிடிச்சு
ஒரு ராயல் சொசைட்டிக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் இருக்க ஆத்தர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்றாரு. ஒரு நியூட்ரியன் பாத் வச்சு விற்கும்போது அதுல பாக்டீரியாங்கிறது வந்துட்டு ஃபார்ம் ஆகி வளருதா வளரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வானிக் ஃபிளாஸ்க் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அவர் தான் வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, ஆல்ரெடி இருக்க லிவிங் ஆர்கனிஸ்ல இருந்து தான் ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறது உருவாகுது. ஆல்ரெடி இருக்க பாக்டீரியால இருந்து தான் பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து உருவாகுது அப்படிங்கிறதே வந்துட்டு யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த ஆண்டன் வான் க்ளூவுக்கு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சாரி, லூயிஸ் பாஸ்டிஸ். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து ராபர்ட் ஹுக். ஓகேங்களா? ராபர்ட் ஹோச். ஓகே. ஸோ இந்த ராபர்ட் ஹோச் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் பிராக்டிக்கல் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே. இவர் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கலா நிறைய பாக்டீரியாலஜில வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க ரிசர்ச் படி. ஓகே. ஸோ அதனால இவரை நம்ம என்ன சொல்றோம், ராபர்ட் கோச்ச ஃபாதர் ஆஃப் பாக்டீரியல் பிராக்டிக்கல் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, செட் ஆஃப் 4 கிரிட்டேரியா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு சில கிரிட்டேரியாஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த கிரிட்டேரியாஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது மூலியமா பாக்டீரியாஸ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் மூலியமா வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த ராபர்ட் கோச் வந்து என்ன பண்ணிருக்காரு, இவர் வந்துட்டு ஒரு சில கிரைட்டீரியாஸ் வந்துட்டு வச்சிருக்காரு. கிரைட்டீரியாஸ். ஸோ அந்த கிரைட்டீரியாஸ் மூலியமா நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது மைக்ரோ மைக்ரோப்ஸ்னால வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்க ஒரு மைஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில டைப் ஆஃப் இன்ஃபெக்டட் ஆயிருக்க அந்த இன்ஃபெக்ஷனை வந்துட்டு இன்னொரு லிவிங் ஆர்கனிசத்துக்கு வந்து செலுத்தும் போதும் அதுவும் இன்ஃபெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி விதிச்சிருக்காரு. ஓகேங்களா? சோ வந்து நிறைய ஒரு சில கிரிட்டீரியாஸ் வந்து இவர் ஃபாலோ பண்றாரு. ஓகேங்களா? இது வந்து மைக்ரோப்ஸை வச்சு ஒரு பியோர் கல்ச்சர் வந்து இது பண்றாரு. ஓகேங்களா? அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைஸ் வந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? சோ அந்த மைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்டட் ஆயிருக்கு பாக்டீரியாவால. ஓகே. சோ இந்த பாக்டீரியாவால இந்த மைஸ் அப்படிங்கிறது இன்ஃபெக்டட் வந்து ஆயிருக்கு. சோ அந்த மைஸ் வந்து இன்ஃபெக்டடான பாக்டீரியால இருந்து அந்த இன்ஃபெக்ஷனை மட்டும் இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து எடுத்து நல்லா ஹெல்த்தி மைஸ் இருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த ஹெல்த்தி மைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து என்ன பண்றாரு, இன்ஜெக்ட் வந்து பண்றாரு. ஓகேங்களா? சோ அந்த ஆல்ரெடி வந்து அஃபெக்டடா வந்து ஒரு எலி வந்து அஃபெக்டட் ஆயிருக்கு பாக்டீரியா டிசீஸ்னால. ஓகே. சோ அந்த பாக்டீரியா டிசீஸ்னால இன்ஜுரி ஆயிருக்க அந்த மைஸ் கிட்ட இருந்து ஒரு அந்த இது இன்ஜெக்ஷன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து இன்னொரு மைஸுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்றாரு. ஓகேவா? அப்ப என்ன ஆகும், அந்த இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பரவும் பாத்தீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இருக்க இன்ஃபெக்டடான மைஸுக்கும் இந்த ஹெல்த்தியா இருக்க மைஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவுல தான் வந்து பாத்தீங்கன்னா சேம் லெவல்ல தான் அஃபெக்ட் ஆகிருக்கணும். அப்போ அந்த மாதிரி சேம் லெவல்ல அஃபெக்டட் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இன்ஃபெக்டட் ஆயிருக்க மைஸையும் எடுத்துக்கிறாரு, ஹெல்த்தியா இருக்க மைஸும் வந்து வச்சு இன்ஃபெக்டட் ஆயிருக்க மைஸோட இன்ஃபெக்ஷன் ஆயிருக்க அந்த ஃப்ளூயிட வந்து எடுத்து இதுக்கு வந்து ஹெல்த்தி மைஸுக்கு வந்து இன்ஜெக்ட் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? சோ இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த மைஸும் ஆல்ரெடி அஃபெக்டட் ஆயிருக்க மைஸ் மாதிரி தானே இருக்கணும். ஆல்ரெடி வந்து பாக்டீரியாவால இதாயிருக்க அஃபெக்ட் ஆன எலி மாதிரி தானே இப்போ இன்ஜெக்ட் பண்ண எலியும் வந்து இருக்கணும் சேம் லெவல்ல. அந்த மாதிரி ஒரு டிஃபரன்சியேஷனை வந்து இவரு கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு இவர் வந்து கோச் கோச் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? ராபர்ட் கோச் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் வந்து ஹெல்த்தியா இருக்கு, அவங்களோட பிளட் செல்ஸ் வந்து எடுத்து பார்த்திருக்காங்க, எந்த ஒரு ஆர்கனிசம்ஸும் வந்து அதுல வந்து பிரசன்ட் ஆகல. ஓகேங்களா? பட் ஆனா ஒரு அனிமல் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு எலி வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அதோட பிளட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பேத்தஜன்ஸ் இருக்கிறத வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்ல வியூ பண்ணி பார்த்துட்டாரு. சோ அந்த பேத்தஜன்ஸை வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காலனைஸ் வந்து பண்றாரு. ஓகேங்களா? பெட்ரி டிஷ்ல அகார் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலனிஸை வந்து வச்சு டெவலப் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் இதை வந்துட்டு எடுத்து இன்னொரு ஹெல்த்தி மைஸுக்கு வந்து ஓகேங்களா ஹெல்த்தி அனிமலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் வந்து பண்றாரு. ஓகேங்களா? சோ இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பேத்தஜன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த டிசீஸ் வந்து அஃபெக்டட் ஆன மைஸுக்கு மட்டும்தான் இந்த மைஸும் வந்து பாத்தீங்கன்னா அஃபெக்டட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அவரே டிடெக்ட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ டிடெக்ட் பண்ணி ஸோ அந்த பிளட் சாம்பிள்ஸும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து காலனைஸ் வந்து பண்ணி பார்க்கும்போது ஸோ வந்து சேம் லெவல்ல தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு இந்த ராபர்ட் கோச் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 3 டைப் ஆஃப் இது வந்து பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன 3 டைப் ஆஃப் வந்து பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். 3 ஆத்தர் பத்தி வந்து பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டன்வாக் லிவாக் ஆத்தர் வந்து பார்த்தோம். அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சு ஒரு வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டாமினேஷன் ஆன வாட்டர்ல ஏதோ ஒரு ஆர்கனிசம் மட்டும் மூவ் ஆன் ஆகுது. அது வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கு, ராட் ஷேப்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு பேசிக் டீடைல்ஸ் மட்டும் அவர் கொடுத்துட்டாரு. ஆண்டன்வான் லிவாக் அப்படிங்கிற ஆத்தர். ஓகே. நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்க அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்றோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிக் பிளாஸ்க் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து பண்றாரு, எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றாரு. அதுக்கு மூலியமா என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்ங்கிறது ஒரு ஸ்பான்டேனியஸா வந்துட்டு ஃபார்ம் ஆகுறது கிடையாது. ஏதோ ஒரு பொருளுங்கெல்லாம் போட்டு வச்சிருந்தா அதுல இருந்து ஒரு லிவிங் ஆர்கனிசம்ங்கிறது உருவாகாது. ஆல்ரெடி இருக்க ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல இருந்து தான் லிவிங் ஆர்கனிசம்ங்கிறது கண்டாமினேஷன் ஆகி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜே வந்துட்டு யார் கொண்டு வந்தாங்க? லூயிஸ் பாஸ்டர் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வான் ஃபிளாஸ்க். ஓகே. ஸ்வான் ஃபிளாஸ்க் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கோச். ஓகேங்களா? ராபர்ட் கோச் வந்து என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில கிரிட்டீரியாஸ் வந்து வச்சு இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இது வந்து நான் ஒரு கல்ச்சர் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது அந்த மைக்ரோப்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து வச்சு பாக்குறாரு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது தான் பிராக்டிக்கலா வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஹெல்த்தி மைஸ் வந்து எடுத்துக்கிறாரு, ஒரு இன்ஃபெக்டட் மைஸ் வந்து எடுத்துக்கிறாரு. ஹெல்த்தி மைஸை வந்து பார்க்கும்போது எந்த ஒரு பாக்டீரியாஸும் வந்து அஃபெக்டட் ஆகல, நல்லா நார்மலா நல்லா இருக்கு. ஒரு இன்ஃபெக்டடான ஒரு மைஸை வந்து எடுத்து பார்க்கும்போது அவளோட பிளட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் பேத்தோஜன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்தாரு. அதை வந்து காலனைஸ் வந்து பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை எடுத்து ஒரு நார்மலா நல்லா இருக்க ஒரு மைஸுக்கு வந்து செலுத்துறாரு. செலுத்தும் போது அந்த மைஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பியும் வந்து அதுவும் இந்த அஃபெக்டடான மைஸ் மாதிரியே இந்த மைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அஃபெக்டட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து இந்த ராபர்ட் கோச் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்ப நடத்தின வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்குங்களா?